ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த விஜய் இருந்துக்கிட்டு அளவு கடந்த சந்தோஷத்தில் இருக்கார். அதுக்கு காரணம் ரேணுகா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்றதா. ஆனாலும் இப்போ அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். அது என்னென்னா, ரேணுகா வந்து எல்லாரையும் பார்த்து யார் யாருன்னு கேட்டதுனால ரொம்பவே அப்செட்டில் இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸாக. அடப்பாவிகளா, என்னடா இது இவங்களுக்கு மட்டும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாளுங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அதுதான் கண்டென்ட்டாக போயிருக்கு. சரி, அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து இங்கே வந்து உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம். ஏன்னா இவ எல்லாரையுமே யார் யாருன்னு கேட்டுட்ருக்கா. அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும்னா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவளுக்கு கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி அவளை வந்து நல்லா பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு அப்பப்போ பழைய நினைவுகளெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாங்கள் எங்கே சந்தித்தோம், எங்கே போனோம், எங்கே வந்தோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருமா வராதா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அவள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, ஆமாம் மாப்பிள்ள, கண்டிப்பாக அதுதான் உண்மை. அப்படி தான் இருக்கணும். உங்கள் கூட இருந்தால் தான் என் பொண்ணு கூடிய சீக்கிரத்துலேயே குணமாவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே சொல்லிடுறேன் மல்லிகிட்ட அப்படின்ட்டு கதிரேசை வெளியே போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க எல்லோரும் பேசின்னுக்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத ரேணுகா, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அந்த ரேணுகாவுக்கு கொஞ்சம் ஆறுதலை சொல்லி அவளுக்கு நல்ல இதை கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கதிரையை சேர்ந்துக்கிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அங்கே வந்து நாங்கள் வந்துட்ருக்கோம், இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. மல்லி நீ வந்து ரேணுகா வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றப்ப அவளுக்கு ஆரத்தி எடுத்து அவளை நல்லபடியாக வரவேற்கணும். அதுக்கப்புறமா அவளுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, சரிங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னே இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கடகடன் வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா ஆரத்தி கட்டத்தை கரைச்சி வைக்கிறாங்களா. நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீ போய் அவர் ரூமை ரெடி பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை, நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, நாங்கள் சொல்கிறத செய்ப்போ அப்படின்னு சொன்னதும் மல்லி இதுக்கிட்டே சரி ஏதோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு அவங்க ரூமை ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க அந்த சுடருக்கு. அப்புறமா இந்த 2 லூசுங்களும் ஆரத்தி கரைச்சி வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த ஆரத்தியில் மிளகாத்தூளை கலந்துடுறாளுங்க. அது தெரியாத இந்த மல்லி இருந்துக்கிட்டு அந்த ஆரத்தி தட்டை கொண்டு போக அவங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வர ஒரே இதுவாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 3 சுற்றிட்டு அந்த பொட்டு எடுத்து வைக்கலான்ற நேரத்தில் இந்த ரஞ்சிதாவுக்கு சிக்னல் கொடுக்குறா அந்த ராஜேஸ்வரி. அந்த சிக்னல் மூலிமா இவர் இந்த மல்லியோட கையை தட்டி விட அந்த ஆரத்தி தட்டில் இருக்கிற அந்த தண்ணி வந்து போய் பொழிச்சுன்னு அந்த ரேணுகா முகத்தில் அடிச்சிருது. அதனால அவன் மூஞ்சிக்கு ஐயோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஐயோ என்னவா பண்ணிட்டேன், ஏமா உனக்கு இவ்வளோ கொலவெறி, என் பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படிமா தேடுது, ஏமா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு நம்ம கதிரேச. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பொண்ணாய்வ அப்படின்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா நான் என் பொண்ணுக்கு ஆரத்தி தினமும் ஒன்று எடுக்க சொன்னேன், ஆனால் நீ என்னம்மா பண்ணி வச்சிருக்க, இவங்க முகத்தில் அந்த ஆரத்தியை ஊற்றிருக்க, அதுவும் ஏதோ அதில் கலந்து ஊற்றிருக்க, அவள் பாரு எரியுதுன்றா. நீ சாதாரணமாக ஆரத்தி கலத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த குங்குமமும் அந்த சுண்ணாம்பும் அவன் மூஞ்சி என்ன பண்ண போகுது, ஏம்மா இப்படியெல்லாம் உனக்கு கொலவெறி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, ஐயோ அப்பா என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரேணுக்கு வந்துக்கிட்டு, மல்லி உனக்கு அறிவே இல்லையா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்குள்ளே என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் டே இப்படி பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா இருந்தால் ஆகாதில்ல, அதனால் இவங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு ஏற்ற பேச்செல்லாம் பேசின்னுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஜய் இதுக்கிட்டு, மல்லி உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன், அதனால தான் நீ இந்த ஆட்டம் ஆடினுங்கிற, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு புரியல, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்றதுக்கான பதிலை நீ சொல்லி ஆகணும். ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கே தெரியாமல் எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல, நான் வேணும் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்கேன், உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்ததுனால இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கேன், ஒழுங்கு மாதிரியே வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே தள்ளுறாரு நம்ம மல்லியை. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கார் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்க. இந்த சுடர்கிட்ட தப்பு இருக்குது, இந்த சுடரை வந்து எப்படி நம்ம மாட்டி விடணும்னா பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவளுக்கு நல்லது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவளுக்கு துணை போகக்கூடாது. இவன் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி இவள் சுயரூபத்தை அழித்து இவளை வந்து கண்டிப்பாக மாட்டி விடணும், அதுதான் என்னுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே சபதம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.